ஆற்றுப்படை. இப்பகுதி என்ன சொல்கிறது? இதை படிப்பதால் என்ன பயன் பெறலாம்? முன்னுரை. ஆற்றுப்படை இலக்கியம். பண்பாட்டு இலக்கியம். புறநானூற்றில் ஆற்றுப்படை. சொல்லின் செல்வர். பதிற்றுப்பத்தில் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. பொருநராற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை. மலைப்படுகடாம். ஆசிரியர் பற்றி. நன்னனின் நல்ல பண்புகள். நூலின் தனிச் சிறப்புகள். உள்ளத்தில் இனிக்கும் உயர்ந்த கற்பனைகள். தொகுப்புரை. கேள்வி பதில்கள். இப்பகுதி என்ன சொல்கிறது? இப்பகுதி சங்க இலக்கியத்தின் புறத்திணை பாடல்களில் சிறந்த இலக்கிய வகையான ஆற்றுப்படை பற்றி விளக்குகிறது. புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் ஆற்றுப்படை பாடல்கள் இருப்பதை காட்டுகிறது. அளவில் பெரிய பாடல்களால் ஆன தனித்தனி நூல்களாகவே விளங்கும் 10 பாட்டில் 5 பாட்டுகள் ஆற்றுப்படையாக அமைந்து இருப்பதை கூறுகிறது. சங்க காலத்து கலைஞர்களின் பண்பாட்டையும் வாழ்வையும் அவர்களை ஆதரித்து கலை வளர்த்த புரவலர்களின் ஈர உள்ளத்தையும் வீர நெஞ்சத்தையும் ஆற்றுப்படை பாடல்களில் இருந்து எடுத்து காட்டுகிறது. இவற்றை பாடிய புலவர்களின் இலக்கிய படைப்பாற்றலை சான்றுகளுடன் விளக்குகிறது. அந்த காலத் தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைகளை சுட்டிக் காட்டுகிறது. உலகின் வேறெந்த மொழியிலும் இந்த வகையான பண்பாட்டு இலக்கியம் இல்லை என்பதை உணர்த்துகிறது. இதை படிப்பதால் என்ன பயன் பெறலாம்? இதை படிப்பதால் நீங்கள் பின்வரும் பயன்களையும் திறன்களையும் அடைவீர்கள். நட்சத்திரக்குறி ஆற்றுப்படை இலக்கியங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நட்சத்திரக்குறி இசை, கூத்து போன்ற நுண்கலைகள் மன்னராலும் மக்களாலும் எவ்வாறு போற்றி வளர்க்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ளலாம். கலைஞர்கள் இடையே செழித்து இருந்த நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் உணர்ந்து கொள்ளலாம். நட்சத்திரக்குறி கரிகால் வளவன், நல்லியக்கோடன், இளந்திரையன், நன்னன் போன்ற மன்னர்களின் கொடைத்திறனையும் படைத்திறனையும் அறியலாம். அவர்தம் நாடுகளின் நில வளத்தையும் குடிமக்களின் மன வளத்தையும் உணரலாம். நட்சத்திரக்குறி நக்கீரர், நத்தத்தனார் முதலிய பெரும்புலவர்களின் கவிதை திறனை உணர்ந்து சுவைக்கலாம். நட்சத்திரக்குறி இவ்வுலக நல்வாழ்வுக்கான பொருளை பெற மட்டும் அன்றி மறுமை உலக பெருவாழ்வுக்கான அருளை பெறவும் ஆற்றுப்படை பாடியுள்ள தமிழ் புலமையை வியக்கலாம். முன்னுரை. தமிழ் மொழியின் மிக பழமையான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்பதை அறிவீர்கள். உலகின் மிக பழமையான இலக்கியங்கள் எனவும் இவை கருதப்படுகின்றன. மக்கள் வாழ்வை அகத்திணை புறத்திணை என்னும் இருவகை ஒழுக்கங்களாக பகுத்து இவைதாம் இலக்கியமாக படைப்பதற்கு உரிய பொருள்கள் என்று வகுத்துள்ள தமிழரின் மரபு பற்றியும் அறிந்துள்ளீர்கள். 7 புறத்திணைகளில் மிகச் சிறந்தது பாடாண்டிணை என்பதை சங்க இலக்கியத்தை ஆழ்ந்து கற்றால் அறிவீர்கள். இதுதான் ஒரு மனிதனின் தலைமை பண்புகளின் உயர்வை பாடுகிறது. அறிவு, ஆற்றல், தன்னலம் இல்லாத ஈகை பண்பு, அருள் ஆகிய நல்ல இயல்புகள் அனைத்தும் கொண்டவன்தான் மனிதருள் உயர்ந்த தலைமகன் ஆவான். ஒருவனிடம் இருக்கும் இவற்றை ஆராய்ந்து பாராட்டி புகழ்வது அவனை மேலும் உயர்த்தும். அவனை பின்பற்றும் மக்களிடையே அவனது ஆளுமை பரவி அவர்களையும் உயர்த்தும். இவர்களை கொண்ட சமுதாயம் முழுதும் உயர்ந்த பண்புகளால் சிறக்கும். எனவே பண்புகளின் உயர்வை பாடும் பாடாண்டிணையே மிக உயர்ந்தது. பாடாண்டிணை பல துறைகளை கொண்டது. அவற்றுள் ஆற்றுப்படை என்பது ஒரு துறை ஆகும். தொகை நூல் ஆகிய புறநானூற்றில் பல சிறு பாடல்களாக இத்துறை பாடப்பட்டுள்ளது. பதிற்றுப்பத்திலும் சில பாடல்கள் ஆற்றுப்படையாக அமைந்துள்ளன. நீண்ட பாட்டுகளான 10 பாட்டில் சரி பாதி ஆன 5 பாட்டுகள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆகும். இத்தகைய சிறந்த இலக்கியம் பற்றி இப்பாடம் விளக்கி கூறுகிறது. ஆற்றுப்படை இலக்கியம். புலவர்களும் கலைஞர்களும் புலன்களாகிய அறிவில் அழுக்கு இல்லாத சான்றோர்கள் ஆவர். அவர்களது வாழ்க்கை குறித்து புறநானூறு பற்றிய பாடத்தில் மேலும் அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் பண்புகளால் உயர்ந்தவர்களை மட்டுமே பாராட்டி பாடுவார்கள். தங்கள் பாட்டுக் கலைத்திறனை பாராட்டி அந்த வள்ளல்கள் தரும் பரிசில் பொருள்களை பெற்று அவற்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லை என்றாலும் தகுதி இல்லாதவர்களைப் பற்றி பொய்யாக புனைந்து பாட மாட்டார்கள். பாடப்படுவதற்கு உரிய தகுதி கொண்ட செல்வர்கள் இருக்கும் இடம் தேடி, பழுத்த மரத்தை தேடிச் செல்லும் பறவைகள் போல பல 100 கல் தொலைவு காட்டையும் மலையையும் கூட தாண்டிச் செல்வார்கள். அவ்வாறு சென்று பலவகை செல்வங்களையும் பரிசாகப் பெற்று திரும்பும் ஒரு கலைஞன் எப்படி இருப்பான்? ஒரு சிற்றரசனிடம் படைகளோடு சென்று அவன் செலுத்த வேண்டிய வரியை, இது திரை அல்லது கப்பம் எனப்படும், பெற்றுக்கொண்டு திரும்பும் பெரிய மன்னனைப் போல் காட்சி அளிப்பான். பரிசில் பெற்று வருபவன் இன்னும் பெறாதவன் இருவரையும் ஒப்பிட்டால் எல்லா வகையிலும் சமமான கலைஞர்கள்தாம். ஆனால் ஒரே ஒரு வகையில் இருவரும் ஒப்பிடவே முடியாத நிலையில் வேறுபடுகிறார்கள். அது எது?
ஒருவன் செல்வச் செழுமையின் உச்சத்தில் இருக்கிறான், மற்றவனோ வறுமையின் அடி ஆழத்தில் கிடக்கிறான். பரிசில் பெற்ற கலைஞன் வறுமையில் இருக்கும் கலைஞனிடம் தானே வருகிறான். அவன் மீது பரிவோடு பேசுகிறான். தன் கலைத்திறனை பாராட்டி பரிசு வழங்கிய வள்ளலின் கொடைத்திறனை புகழ்கிறான். அவன் தகுதிகளை விரித்து கூறுகிறான். அவனிடம் சென்றால் வறுமை தீரும் என்று நம்பிக்கை ஊட்டுகிறான். அவனிடம் செல்வதற்கு வழியை விரிவாக கூறி வாழ்த்தி அனுப்புகிறான். எனவே கலைஞர்களுக்கு உதவும் வள்ளல்களை வாழ்த்தி புகழ்பெறச் செய்யும் கலைஞர்கள் தாங்களும் வள்ளல்களாய் இருக்கின்றனர். இதை ஆற்றுப்படை இலக்கியம் உணர்த்துகிறது. பழந்தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் இந்த பண்பாடு மிக்க செயலை புலவர்கள் பாடான் திணையின் ஒரு துறையாக பாடி இருப்பதைக் காட்டுகிறார். இதுவே ஆற்றுப்படை ஆகும். ஆறு என்றால் பாதை, வழி என்று பொருள். படை என்றால் படுத்துவது, அனுப்பி வைப்பது என்று பொருள். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உழழத் தோன்றிப் பெற்ற பெருவளம் பெறாழ்க்கு அறிவுரீச் சென்று பயனெதிரச் சொன்ன பக்கமும். தொல். பு. இ. 88 முதல் 3-6. கூத்தர் சமன் நாடகக் கலைஞர், பாணர் சமன் இசைக்கலைஞர், பொருணர் சமன் பாடலிலும் நடித்தலிலும் வல்லவர், போர்க்களத்தைச் சிறப்பித்து பாடுபவர். விரலி சமன் ஆடல், பாடல், நடித்தல் கலைகளில் வல்ல பெண். உழழ்தல் சமன் மாறுபடுதல், காட்சி உழழத் தோன்றல் சமன் செல்வ நிலையில் ஏற்ற தாழ்வு பார்த்த உடனே புலப்படும் வண்ணம் ஒருவர்க்கு ஒருவர் வேறுபட்ட தோற்றத்துடன் காட்சி அளித்தல். அறிகுறியை சமன் விளக்கிச் சொல்லி பயனெதிர சமன் வளங்களை அடைய. பண்பாட்டு இலக்கியம். புதையல் இருக்கும் இடம் தனக்கு தெரிந்ததும் அதை தன் உடன் பிறந்தவனிடம் கூட சொல்லாமல் மறைத்து வைப்பவர்களைப் பற்றிய எத்தனையோ பிற நாட்டுக் கதைகள் படித்திருப்பீர்கள். ஆனால் தன்னை ஒத்த கலைஞனிடம் பொறாமை கொள்ளாமல் அன்பு கொண்டு தானாகவே சென்று செல்வப் பரிசு கிடைக்கும் இடத்தை கூறி போக வழியும் சொல்லும் இந்த கலைஞர்களின் பண்பாட்டை பாருங்கள். தான் பெற்ற செல்வத்தை அடுத்தவரின் பசி தீர்க்க கொடுத்து உதவும் ஈகை என்பதே மக்கள் பண்பில் உயர்ந்த பண்பு. இதனால் கிடைக்கும் இன்பமும் புகழும் தாம் இந்த உலகில் வாழும் உயிர்பெறும் ஊதியம், சம்பளம் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் அல்லவா? மன்னர்களிடமும் பெரிய செல்வர்களிடமும் பரிசு பெற்று வாழும் புலவர்களிடமும் கலைஞர்களிடமும் இந்த பண்புமிக ஓங்கி நிற்பதை ஆற்றுப்படை காட்டுகிறது என்பதை உணர்கிறீர்களா? இவர்கள் வள்ளல்களை விட ஒருவகையில் மேலும் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் எழுகிறதா? பசித்தவனுக்கு உணவை வழங்குவதை விட அதை உருவாக்கிக் கொள்ளும் வழியை அவனுக்குச் சொல்லிக் கொடுப்பதே சிறந்த அறம் என்னும் மேல்நாட்டு பொன்மொழியையும் நினைத்து பாருங்கள். புறநானூற்றில் ஆற்றுப்படை. புறத்தினை பற்றிய சிறந்த பாடல்களின் தொகுப்பான புறநானூறு பற்றி விரிவாக அடுத்த பாடத்தில் படிப்பீர்கள். இதில் ஆற்றுப்படை துறையில் அமைந்த சிறு பாடல்கள் பல உள்ளன. புறநானூற்றில் தொகுக்கப்பட்டுள்ள முதல் ஆற்றுப்படை பாடல் புலவர் ஆற்றுப்படையாக அமைந்துள்ளது. புலவர் பொய்கையார் ஒரு வறுமையுற்ற புலவனைச் சேரமான் கோக்கோதை மார்பனிடம் ஆற்றுப்படுத்தி பாடி உள்ளார். கோதை மார்பின் கோதை யானும், கோதையை புணர்ந்தோர் கோதை யானும், மாக்களி மலர்ந்த நெய்தல் ஆனும், கள்னாரொம்மே காணலம் தொண்டி, அத்துயம் ஊரே அவனெம் இறைவன். புற. 48 முதல் 1-5. கோதை சமன் சேரமன்னனின் பெயர் பூமாலை. மாக்களி சமன் கருநீல நிறம் கொண்ட கடற்கரை நீர்நிலை. கள்நாரும் சமன் தேன் மணக்கும் கானல் சமன் கடற்கரை சோலை. இறைவன் சமன் மன்னன். இவ்வாறு சேர மன்னனையும் அவனது தலைநகர் தொண்டியையும் அறிமுகம் செய்கிறார் புலவர். தொண்டி தேனின் மனம் கமழும் ஊர். அதுவே எங்கள் ஊர். அவன்தான் எங்கள் அரசன். அவனிடம் நீ சென்றால் அவன் தரும் செல்வங்களை பெற்று நீ உன் வறுமையையும் அந்த வறுமை மிக்க கடந்த காலத்தையும் மறந்து போவாய். அவற்றை மட்டும் அல்ல, வழிகாட்டிய என்னையும் கூட மறந்துவிடுவாய். அதனால் கோதையிடம் போரில் வென்று வாழ் வன்மையால் நீ ஓங்கி நிற்கும் போது தன் வாய் வன்மையால் உன் புகழை ஓங்கச் செய்யும் புலவரைக் கண்டேன் என்று என்னை நினைத்து பார்த்துச் சொல் என்று பாடுகிறார் பொய்கையார். இப்பாடலில் தொண்டியில் தேன் மனம் கமழ்வதற்குக் காரணம் சொல்கிறார். கோதை என்ற சொல் சேரமன்னன் பெயரை குறிக்கும். பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையையும் குறிக்கும். இந்த சொல் மீண்டும் மீண்டும் வரும் வகையில் அழகாகச் சொற்களை தொடுத்துள்ளார் புலவர். கோதை மார்பில் அணிந்துள்ள மாலையின் மலர்கள், அவனை தழுவிய மகளிர் கூந்தலில் சூடிய மாலையின் மலர்கள், கரிய நிறம் கொண்ட கடற்கரை பொய்கையில் மலர்ந்துள்ள நெய்தல் மலர்கள், இவற்றில் உள்ள தேனால் தொண்டி என்ற ஊரே தேன் மணக்கிறதாம். வறுமையில் வாடி வள்ளலை தேடி வறண்ட நிலத்தை தாண்டிச் செல்கிறான் இந்த புலவன். இவனுக்கு தேன் மணத்தால் இனிமையான வரவேற்பு தருகிறது சேரனின் ஊர்.
இனிய முகம் காட்டி விருந்தினரை ஓம்பும் வள்ளலின் இயல்பை ஊரின் மேல் ஏற்றி அங்கு எங்கும் இனிமை, எல்லாம் இனிமை என்று பொய்கையார் உணர்த்துகிறார் இல்லையா? கடற்கரையில் உள்ள ஊர் அது. அதில் புலால் நாற்றமாகிய மீன் மணம்தான் இருக்கும். ஆனால் அதை மீறி பூ மணம் ஆன தேன் மணம் எழுகிறது என்று புலவர் பாடுகிறார். இதில் ஏதோ ஒரு குறிப்பு பொருள் இருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா? என்ன அது? எண்ணிப் பார்ப்போமா? சேரமான் வீரத்தில் சிறந்தவன், அதையும் விஞ்சுகின்ற வகையில் ஈகை பண்பில் மிகவும் சிறந்தவன். இதையே மீன் மணமும் அதை விஞ்சி எழுகின்ற தேன் மணமும் குறிப்பாகச் சுட்டுகின்றன. எப்படி? இரத்தமும் சதையும் நாரும் போர்க்களத்தில் சிறப்பது வீரம். இதை புலால் நாற்றமான மீன் மணம் குறிக்கிறது. பூ போன்ற மெல்லிய நெஞ்சத்தில் ஊறும் தேன் போன்றது அருள். எப்போதும் புகழ் மணமும் இனிமையும் கொண்ட இந்த ஈகை பண்பை தேன் மணம் குறிக்கிறது. சொல்லின் செல்வர். சொற்களைச் சிறப்பாக ஆளுவதில் சங்கப் புலவர்களுக்கு இணை எவரும் இல்லை என்பதை அறிவீர்கள் அல்லவா? இனிய சொற்களால் கூர்மையுடன் சொல்லும் முறை, பொருத்தமும் அழகும் பொருந்திய உவமைகள், இவை அவர்களின் தனிச்சிறப்பு. ஆற்றுப்படை பாடல்களிலும் இந்த ஆற்றல் சிறப்பாக வெளிப்பட்டுள்ளது. உடும்பும் கடும்பும். பல நாட்களாக உணவையே காணாத பசியின் கொடுமையால் பாணனின் சுற்றத்தார் எவ்வளவு மெலிந்து போய் இருக்கின்றனர். உடை இல்லாத அவர்களின் உடம்பின் விலாப்புறத்தில் எலும்புகள் புடைத்து நடமாடும் எலும்பு கூடுகளாக காணப்படுகின்றனர். இந்த உடம்பைச் சிறந்த உவமையால் அழகிய சொற்களால் ஓவியமாக்கி காட்டுகிறார். கோவூர்கிழார். உடும்பூரித்து அன்ன என்பெழு மருங்கின். கடும்பின் கடும்பசி களையுணர் காணாது. சில்செவித்து ஆகிய கேள்வி நொந்து நொந்து. ஈங்கியவன் செய்தியோ பாண. புறம் 68 முதல் 1-4. உடும்பு சமன் பல்லி இனத்தைச் சார்ந்த ஒரு பெரிய உயிர் இனம். என்பு சமன் எலும்பு, மருங்கு சமன் இடுப்பு, விலாப்புறம், கடும்பு சமன் சுற்றத்தார், களையுணர் சமன் நீக்குபவர், சில்செவித்து சமன் சில செவிகளை உடையது, கேட்போர் குறைந்த. உடும்பை தோல் உரித்தது போல் எலும்புகள் துருத்தி கொண்டு தெரியும் இடுப்பு பகுதியுடன் மெலிந்து காணப்படுகின்றனர் பாணனின் கூட்டத்தார். இந்த நிலைக்குக் காரணம் ஆன பசியை போக்கும் வள்ளலை காணாமல் தேடி அலைகிறான் பாணன். இசையின் நுணுக்கங்களை அறிந்து கேட்டுச் சுவைக்கும் செவிகள் உலகில் மிக குறைவு. கேட்பவர்களிலும் பலருக்கு அறிந்து கொள்வதற்கு அரிய கலை இசைக்கலை. இந்த கலையை கொண்டு வாழும்படி இறைவன் நம்மை படைத்து விட்டானே என்று நொந்து நொந்து புலம்பிக் கொண்டு இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பாணனே என்று உரிமையுடன் கேட்டு நலங்கிள்ளியிடம் போகச் சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் புலவர். உடம்பு பற்றிய உடும்பு உவமை சிறப்பாக உள்ளது. மேலும் கடும்பின் கடும்பசி சொற்களின் ஒத்த அளவும் ஓசையும் கடும்பசியை மனித உருவம் எடுத்து வந்தது போல் இவர்கள் இருக்கின்றனர் என்று காட்டுவதுபோல் உள்ளது இல்லையா? இருமருந்து. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் மிகச் சிறந்த வள்ளல். இவன் பல புலவர்களால் சிறப்பித்து பாடப் பெற்றுள்ளான். நீர் நிறைந்த தை மாத பொய்கை போல் அல்ல அழக் குறையாத சோறு கொண்ட இவனது வளம் பல கொண்ட நல்ல நாடு நயமாக பாடப்பட்டுள்ளது. அடுத்தி அல்லது சுடுதி அறியாது. இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு பொருணன். கிள்ளி வளவன் புறம் 70 முதல் 8-10. அடுத்தி சமன் சமையல் செய்யும் தீ, சுடுதி சமன் பகைவர் வந்து ஊரை கொளுத்தும் தீ, எதையும் விட கடுமையாகக் கொளுத்தும் தீ ஆகிய பசி. இருமருந்து சமன் நீரும் சோறும். உலகில் மக்கள் நோயின்றி நலமாக வாழ்வதற்கு ஆதாரமாய் உள்ள நீரையும் உணவையும் இருமருந்து என்று பாடியுள்ள கோவூர் கிழாரின் சொல்லாட்சி நயமாக உள்ளது அல்லவா? இருமருந்து என்பது 2 மருந்துகள் என்றும் மருந்துகளுக்கு எல்லாம் பெரிய மருந்து என்றும் இருபொருள் தரும். பொருணன் என்னும் சொல்லும் போர்வீரன், பாடல் ஆடல்களில் வல்ல கலைஞன் என்ற இருபொருள் கொண்டது. அந்தச் சொல்லால் வள்ளல் சுட்டப்படுகிறான். போர் செய்து வீரத்தால் பல நாடுகளை வென்று பொருள் வளம் சேர்த்துச் சோறு விளைவிக்கிறான். தன் அருள்மிக்க கொடை உள்ளத்தாலும் செங்கோல் ஆட்சியாலும் மழை பெய்ய காரணம் ஆகி நீரை விளைவிக்கிறான் என்ற பொருளையும் உள்ளடக்கியவை இந்த வரிகள். நம்மால் தான் அவன் என்று உரிமையுடன் சொல்வது போல கலைஞன் என்ற பொருளையும் தரும் பொருணன் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளதை பாருங்கள். வறுமை பேசும் வாய்கள். கலைஞனின் வறுமையை அவன் உடுத்துள்ள ஆடையின் கிழிசல்கள் நமக்கு கூறுகின்றன. கையது கடன்னிறை யாழே மேயது. புரவலர் இன்மையின் பசியே அறையது. வேற்றிழை நுழைந்த வேர்த்தனை சிதார். ஓம்பி உடுத்த உயவல் பாண. புறம் 69 முதல் 1-4. வேற்று இழை சமன் தைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வேறு நூல். வேர்னனை சமன் வியர்வையில் நனைந்த. அறையது சமன் இடுப்பில் உள்ளது. சிதார் சமன் கந்தல் ஆடை. ஓம்பி சமன் பாதுகாப்பாக
உன் கையில் இருப்பது இலக்கண முறைமை நிரம்பிய யாழ், ஆதரிப்பார் இல்லாமையால் உன் உடம்பின் உள்ளே நிரம்பி இருப்பது பசி. இவ்வாறு தொடங்குகிறார் ஆலத்தூர் கிழார். கடன் நிறை யாழ், இலக்கண முறைமையுடன் அமைந்த யாழ், இசைக்கப்படும் யாழ் என்ற பொருளுடன் சுற்றத்தாரின் பசியை எல்லாம் போக்கும் கடமை நிறைந்த யாழ் என்றும் பொருள் தருகிறது. அதை நம்பி பலரிடம் கடன் வாங்கி இருப்பான் அல்லவா, அந்த கடனும் நிறைந்த யாழ் என்று இத்தொடர் இன்னும் ஒரு பொருள் குறிக்கிறது. இடுப்பில் உள்ள கந்தல் உடையில் நெய்த நூலைவிட தைத்த நூல் அதிகம் ஆகிவிட்டது. அத்தனை முறை கிழிந்து தைக்கப்பட்டு உள்ளது அது. இனி நீரில் நனைத்து துவைக்க முடியாது, இற்றுப்போய்விட்டது. அதனால் வேர்வையில் மட்டுமே நனைவது அது என்கிறார். பாணன் அதை ஓம்பி உடுத்திருக்கிறான். மிக கவனத்துடன் பாதுகாத்து உடுத்திருக்கிறானாம். ஏன், இருப்பது அது ஒன்றுதான். இற்றுப்போய் இருக்கிறது, அமர்ந்து எழுந்தால் மேலும் கிழிந்து போகலாம். பல இடங்களில் கிழிந்திருக்கிறது. கிழிசல் வழி உடம்பின் மானப்பகுதி தெரிந்துவிடக் கூடாது என்று எப்போதும் கவனமாய் இழுத்து மூடிக்கொள்ள வேண்டிய நிலை. இவ்வளவு காரணங்களை ஓம்பி உடுத்த என்ற தொடர் அடக்கியுள்ளது. வேறு ஒரு பாடலில் புறம் 138 முதல் 5 சிதார் உடுக்கை முதாரி பாண என்று ஒரே வரியில் கந்தல் அணிந்த கலைஞன் அழைக்கப்படுகிறான். டார் என்ற ஒலியோடு பழந்துணி கிழியும் ஓசையை இந்த ஓர் அடி தருவதை மனத்தின் செவிகொண்டு கேளுங்கள். மருதன் இளநாகனாரின் கவிதை திறன் புலப்படும். வரிசை என்னும் சிறப்பு. வள்ளலைக் கண்ட உடனேயே கலைஞனின் வறுமை நிலை மாறிவிடும் என்பதை பரிசு பெற்றவன் சொல்வான். தனக்கு கிடைத்த வரிசை எனப்படும் சிறப்பினை விளக்கியும் இதை கூறுவான். அந்த கலைஞன் பெறப்போகும் வரிசையை விளக்கியும் இதைச் சொல்வான். வண்டுகள் மொய்க்காத தாமரை பூவை பரிசாக பெறுவாய் 69 முதல் 20-21 என்கிறான். பொன்னால் செய்யப்பட்ட தங்க தாமரை பூ இவ்வாறு நயமாக குறிப்பிடப்படுகிறது. செல்வை ஆகில் செல்வை ஆகுவை என்ற இனிய சொல்லாட்சியால் கோவூர் கிழாரின் பாடலில் பாணன் பேசுகிறான். செல்வை சமன் சென்றாய், ஆனால் செல்வை ஆகுவை சமன் பெறும் செல்வத்தை உடையவன் ஆகிவிடுவாய். இழந்துவிட்டும் வரலாம். என்னென்ன பெறுவாய் என்று சொல்லும் வழக்கிலிருந்து மாறுபட்டு எதை இழப்பாய் என்றும் கூறுவதாக புதுமையாய் பாடுகிறார் புலவர் நெடும்பள்ளியத்தனார். இசைக்கருவிகளால் பெயர் பெற்றவர் இவர். பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை பாடுகிறார். யாகம் என்பது வேள்வி. வேள்விகள் பல செய்யும் அவனை துறவிகள் பலர் நாள்தோறும் கண்டு வருகிறார்கள். நாமும் அவனைக் கண்டு ஒரு பொருளை துறந்து துறவிகளாகி வரலாம் என்று விரலி ஆற்றுப்படை பாடுகிறார் இப்புலவர். அந்த பொருள் ஏது? வறுமைதான். அதை வறுமை என்று வெளிப்படையாக நேரான சொல்லால் சொன்னால் அது கவிதையாகாது, உரைநடை. அதனால் நயமாகச் சொல்கிறார். குடுமி கோமான் கண்டு நெடுநீர் புற்கை நீத்தனம் வரற்கே. புறம் 64 முதல் 6-7 புற்கை சமன் கஞ்சி. மிக அதிக நீரும் மிகச் சிறிய அளவு தானியமும் கொண்டு காய்ச்சப்படுவது கஞ்சி. அதிலும் நீரை அதிகம் கலந்து குடித்து பசி தாங்கி வாழ்ந்திருக்கின்றனர். வள்ளல் வழுதியைக் கண்டு அந்த கஞ்சியை வறுமையை நீங்கித் துறவு பூண்டு வருவோம் என்று நயமாக பாடுகிறார். புதுமையாக உள்ளது அல்லவா? நட்சத்திரக்குறி வறுமையை நோக்கினான், மறுமையை அன்று. பாணன் சூடிய பசும்பொன் தாமரைப்பூ சிறந்த அணிகளை அணிந்த விரலி அணிந்த பொன் அரி மாலையுடன் மின்ன தேரில் பூட்டிய குதிரைகளை இளைப்பாரவிட்டு சொந்த ஊரில் இருப்பவர்கள் போல இந்த பாலை இடைவழியில் இருக்கும் நீங்கள் யார் யார் என்று எங்களை கேட்டு கொண்டிருக்கும் கந்தல் அணிந்த பாணனே, வெற்றி வேலை உடைய தலைவனான பேகனை காண்பதற்கு முன் உன்னை விட மிக்க வறுமையில் இருந்தோம். இது பரணர் வள்ளல் பேகனை பாடிய பாணாற்றுப்படை பாடல். இதில் பாணன் தான் பெற்ற பரிசில்கள் என்னென்ன என்பதை கூறுகிறான் அல்லவா? மயில் தான் உடுத்தவும் செய்யாது போர்த்திக் கொள்ளவும் செய்யாது என்பதை அறிந்தும் அதற்கு ஆடையை கொடையாக வழங்கிய பேகன் எத்தகைய வள்ளல் என்பதையும் எடுத்துக் கூறுகிறான். மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்ற அவன் கைவன்மையே. புறம் 141 முதல் 14-15 மறுமையாகிய மேல் உலகத்தில் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று மறுமையை நோக்கி அவன் ஈவது இல்லை. மற்றவரின் வறுமையை நோக்கியே வழங்குகிறான் என்ற இந்த சொற்களின் அழகை பார்த்தீர்களா? நம் பசி தீர்க்க அவன் இறப்பான். இந்த பாடல்களுக்கு எல்லாம் மணிமுடியாக விளங்கும் ஒரு பாணாற்றுப்படை பாடலை புறநானூற்றில் 180 கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடியுள்ளார். ஈர்ந்தூர் கிழான் கோயமான் என்று அழைக்கப்பட்ட தோயன் மாறன் என்னும் குறுநிலத் தலைவனின் வள்ளல் தன்மை மிக அழகாகச் சொல்லப்படுகிறது. நாள்தோறும் தொடர்ந்து வாரிக் கொடுக்கும் அளவு பெருஞ்செல்வம் அவனிடம் இல்லை.
ஆனால் பரிசில் பெறவருபவர்க்கு இல்லை என்று சொல்லும் சிறுமையும் அவனிடம் இல்லை. தன் மன்னனுக்கு துணையாக போர்கள் பல செய்ததால் இவன் உடம்பை இரும்பு கருவிகள் சுவைத்தன. அதனால் ஏற்பட்ட புண்கள் ஆறி விழுப்புண் ஆகிய வடுக்கள் உடம்பில் மிக உள்ளன. அதனால் மருந்துக்காக வெட்டப்படும் மூலிகை மரத்தைப் போல் அவ்வுடம்பு வாழ் செய்த வடுக்கள் மிகுந்த அழகின்றி காணப்படுகிறது. ஆனால் அவன் ஆண்மையோவடு களங்கம் குறை இல்லாதது. அவன் கொடைவன்மைக்கு நண்பன், பாணர் பசிக்கு பகைவன். கலையில் முதிர்ச்சிமிக்க பாணனே, உன் வறுமை நீங்க வேண்டும் என்றால் என்னோடு அவனிடம் வா. நாம் அவனிடம் இறக்கும் பொழுது அவன் வேறொருவனிடம் சென்று இறப்பான். உண்ணாமல் இளைத்த நம் வயிற்றுப்பகுதியை அவனிடம் காட்டி ஒரு பொருளை கேட்டு இறப்பான். அந்த வேறொருவன் அவனது ஊரைச் சேர்ந்த வேல் செய்யும் கொல்லன்தான். அவனிடம் என்ன சொல்லி இறப்பான் தெரியுமா? உடனே ஒரு வேல் வடித்துக் கொடு என்றுதான். போர் செய்து பொருள் தேடி வந்து இவர்களின் வாடிய வயிற்றுக்கு உணவு இட வேண்டும் என்றுதான். இரத்தல் சமன் பொருள் உதவி கேட்டல். அருமையான கொடை வள்ளல்தானே இவன். இப்பாடலில் இருந்து என்ன உணர்கிறோம்? கொடையாக வழங்கப்படும் பொருளின் அளவை விட கொடுக்கும் இயல்பாகிய அந்த பண்பைத்தான் புலவர்கள் சிறப்பித்து பாடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். 10 ஆற்றுப்படை. 10 சேர மன்னர்களை 10 புலவர்கள் ஒருவருக்கு 10 பாடலாக பாடிய நூல் 10. இது 8 தொகையுள் புறத்திணை பற்றிய மற்றும் ஒரு தொகை நூல் ஆகும். இதை பற்றி விரிவாக படிக்க இருக்கிறீர்கள். இந்த நூலிலும் ஆற்றுப்படை துறை பாடல்கள் 14, 40, 49, 57, 60, 67, 78, 87 உள்ளன. அவற்றை பற்றி சுருக்கமாக காணலாமா? நட்சத்திரக்குறி வள்ளல் பெறும் வாழ்த்து பட்டங்கள். இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் பாடியவை 10 இரண்டாம் 10 பாடல்கள். மெய்மறை என்பது உடம்பை பாதுகாக்கும் கவசம். இந்த வள்ளலை புலவர் முதலிய சான்றோர்களை பாதுகாக்கும் கவசம் என்று உருவகமாக வாழ்த்துகிறார் புலவர். சான்றோர் மெய்மறை மதியம் 2:12 மேலும் இவன் படை ஏர் உழவ பாடினி வேந்தே என்றும் மதியம் 2:17 புகழப்படுகிறான். வன்மையும் மென்மையும். ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் 6ஆம் 10 பாட்டுடை தலைவன் அவான் காக்கை பாடினி நச்செள்ளையார் பாடிய இப்பத்தில் 2 பாடல்கள் ஆற்றுப்படை துறையில் அமைந்தவை. 57 ஆம் பாடலின் பெயரே சில்வளை விரலி என்பதாகும். இதில் சேரனின் வள்ளல் தன்மையை அழகிய தொடர்களால் பாடுகிறார். எவருக்கும் அஞ்சாத சேரன் தன் மனைவி ஊடல் கொள்ளும் போது பார்க்கும் கோப பார்வைக்கு மட்டும் அஞ்சுவான். அதை காட்டிலும் அதிகமாக அவன் அஞ்சுவது நம் போன்ற கலைஞர்களுக்கு வறுமையால் வரும் துன்பத்தைக் கண்டு மட்டும்தான் என்று அழகாக பாடுகிறார். அவுனுதல் மகளிர் துணித்த கண்ணினும் இரவலர் புன்கண் அஞ்சும் புறவு எதிர்கொள்வ அன். 57 முதல் 13-15. அவுனுதல் சமன் ஒளிமிக்க நெற்றி துணித்த சமன் ஊடலால் சினந்த புன்கண் சமன் துன்பம் வறுமை புறவு சமன் ஆதரித்தல். இன்னொரு பாடலில் நிலம் மறுக்காமல் விளைவதால் குறையாத வருவாய் கொண்டது இவனது நாடு. இதன் காட்டுவழியில் செல்லும் நம் பசியை அங்குள்ள உறுதியான மரத்தில் பழுக்கும் மென்மையான இனிய கனிகள் தீர்க்கும் என்கிறார். முட்டை போன்ற இக்கனிகளை அறம்போல் கல்லா மரம்படு தீங்கனி 60 முதல் 5 என்று பாடுகிறார். மரங்களை அறுக்கும் வாள் அறம் எனப்படும். அந்த அறத்தினால் கூட பிளக்க முடியாத வன்மையான உறுதியான மரம். அந்த மரத்தில் பழுத்த மென்மையும் இனிமையும் மிகுந்த கனி நம் பசி தீர்க்கும் என்று பாடுகிறார். இதன் மூலம் உள்ளே அமைந்த ஒரு பொருளை நமக்கு புலவர் உணர்த்துகிறார். என்ன அது? எண்ணிப் பாருங்கள். சேரனின் உடல் உள்ளம் இரண்டின் உறுதிப்பாடான வீரத்தை மரமும் அவனது இனிய அன்பான கொடைத்திறனை கனியும் குறிப்பாகச் சுட்டுகின்றன அல்லவா? வசைப்பாடும் பகைவர்களுக்கு அவன் கொடியவன், இசைப்பாடும் கலைஞர்களுக்கு இனியவன் என்பது புரிகிறது. இந்தச் சிறப்பால் இப்பாடலுக்கு மரம்படு தீங்கனி என்றே தலைப்பும் தரப்பட்டுள்ளது. இதுவரை புறநானூறு 10 ஆகிய 2 புறத்திணை தொகை நூல்களிலும் உள்ள ஆற்றுப்படை பற்றிய பாடல்களை பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டோம். மின் நூலகத்தில் உள்ள அப்பாடல்களை விரிவாக படித்துச் சுவைத்து மகிழுங்கள். 10 பாட்டில் பாதி ஆற்றுப்படை. புறநானூற்றிலும் 10 சிறு பாடல்களாக அமைந்துள்ள ஆற்றுப்படை என்னும் துறை தன் சிறப்பின் காரணத்தால் நெடும்பாடலாக பாடப்படுவதாக ஆனது. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் பாதி இடத்தை அது பிடித்து கொண்டது. 5 பாட்டுகள் ஆற்றுப்படையாக அமைந்துள்ளன. அவற்றை பற்றி இனி வரும் பகுதியில் பார்க்கலாமா? திருமுருகாற்றுப்படை. துன்பம் நீங்கி வாழ்வதே இன்பம். பொருள் செல்வம் இருந்தால் தான் இந்த உலகில் இன்பமாக வாழலாம்.
இதைப்போல் இறப்புக்குப் பின் உள்ள மறுமை உலக வாழ்க்கைக்கு அருள் செல்வம் வேண்டும். பொருள் செல்வத்தை அடைவதற்கு ஒரு வள்ளலிடம் செல்வதற்கு வழி சொல்லுபவை நாம் முன்பு கண்ட ஆற்றுப்படை பாடல்களும் பத்துப்பாட்டின் மற்ற 4 ஆற்றுப்படை இலக்கியங்களும். அருள் செல்வத்தை அடைவதற்காக உலகை எல்லாம் படைத்து அழித்து காக்கும் வள்ளல் ஆகிய இறைவனிடம் செல்வதற்கு வழி கூறுவது திருமுருகாற்றுப்படை. இதற்கு முருகு புலவர் ஆற்றுப்படை என்ற வேறு பெயர்களும் உள்ளன. 317 அடிகள் கொண்ட இப்பாட்டை இயற்றியவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைமை புலவரான நக்கீரர் ஆவார். பொருளை எவரிடத்தில் இருந்தும் எந்த வழியிலும் பெற முடியும். ஆனால் அருள் உள்ளம் என்பது கடவுளால் மட்டுமே அருளப்படுவது. அதை பெறுவதே மறுமை வாழ்வுக்கு சிறந்தது என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் முருகனிடமிருந்து அருளை பெற்ற ஓர் அரும்புலவன் மற்றவனுக்கு அதை பெறவழி சொல்வதாக ஆற்றுப்படையாக நக்கீரர் இந்நூலை இயற்றியுள்ளார். முதல் உவமை முதன்மை உவமை. உலக உயிர்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழக் கடவுள் புரியும் அருட்செயல்களை உணர்ந்து பார்க்கும் உள்ளம்தான் பிறர் நலனுக்காக வாழும் அருள் உள்ளமாய் ஆகும். அந்த இறையருளை உணர்த்துவதே இந்த நூலின் முதன்மை நோக்கம் ஆகும். தன் ஊர்த்தியாகிய தோகை மயில் மீது சிவந்த ஒளிமிக்க மேனியுடன் தோன்றும் முருகனின் தோற்றத்துக்கு உலகம் எல்லாம் மகிழக் காலையில் நீலக்கடல் அலைகளின் மீது எழும் செங்கதிரோனின் தோற்றத்தை உவமையாக கூறி நூலைத் தொடங்குகிறார் நக்கீரர். உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல்கண் டாங்கு 1 முதல் 2 வரை. உவப்ப சமன் மகிழ வலநேர்பு சமன் வலப்பக்கமாகச் சுற்றித் திரிதரும் சமன் வலம் வரும். இந்த உவமை முருகனின் அழகிய தோற்ற பொலிவை மட்டும் சுட்டவில்லை. இருளை அழித்தல் ஒளிவழங்கி உலகைக் காட்டுதல் வெப்பம் என்னும் உயிர்ச்சத்தை உலக உயிர்களுக்கு எல்லாம் ஊட்டுதல் ஆகிய பயன்பாடுகளையும் உணர்த்துகிறது. வெளிப்படையான இவற்றை மட்டும் அன்றி உள்ளார்ந்த பயன்பாடு தரும் பண்புகளையும் சுட்டுகிறது. தீமைகளைச் சுட்டு எரித்தல் நன்மைகளின் பால் செலுத்தும் ஞான ஒளிதருதல் ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்துகிறது. ஆன்மீக ஆற்றுப்படையாக அமைந்துள்ள இந்நூல் ஆறுமுகன் ஆகிய முருகன் காட்சி தரும் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று அருள் பெற வழிகாட்டுகிறது. 6 பகுதிகளாக அமைந்துள்ளது. மந்தியும் அறியாத மரம் அடர்ந்த காடு. முதல் பகுதி முருகனின் திரு உருவச் சிறப்பை கூறுகிறது. அவன் அணியும் மாலைச் சிறப்புகளை வருணிக்கிறது. ஆடல் பாடல் முதலியவற்றால் அவனை தெய்வ மகளிர் வாழ்த்துவதை கூறுகிறது. சூரபதுமனை அழித்த முருகனின் வீரத்தை பேசுகிறது. மதுரை நகரின் பெருமையையும் திருப்பரங்குன்றத்தின் இயற்கை வளத்தையும் சொல்கிறது. வண்டுகளால் எச்சில் படாத காந்தள் மலர்களால் ஆன கண்ணியை தலையில் சூடிய முருகனின் தோற்றத்தை. மந்தியும் அறியா மரன்பயில் அடுக்கத்துச் சுரும்பும் மூச்சாச் சுடர்பூங் காந்தள் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன். அடுக்கம் சமன் பக்கமலைகள் சுரும்பு சமன் வண்டு மூச்சா சமன் ஊதாத கண்ணி தலை சமன் மாலை மிளைந்த சமன் சூடிய என வருணிக்கிறார் நக்கீரர். பக்கமலையில் உள்ள காடு குரங்குகள் கூட அறியாத மரங்கள் கொண்டது என்று அதன் அடர்த்தியை உணர்த்துகிறார். குரங்குகள் கூட ஏறி அறியாத உயரமான மரங்கள் கொண்ட காடு என்று அதன் வளத்தையும் ஒரே அடியில் உணர்த்துகிறார் நக்கீரர். அந்த அடர்ந்த காடு இப்போது இல்லை. மனிதர்கள் நாம் அழித்துவிட்டோம். நட்சத்திரக்குறி செந்தூர் சென்றால் செல்வம் பெறலாம். 2ஆம் பகுதியில் திருச்செந்தூர் என்றும் செந்தில் என்றும் இன்று வழங்கும் திருச்சீர் அலைவாய் காட்டப்படுகிறது. அங்கு எழுந்தருளி அன்பர்க்கு அருள் வழங்கும் முருகனின் சிறப்புகளை நக்கீரர் பாடுகிறார். முருகனின் பிணிமுகம் என்னும் யானை ஊர்த்தி பாடப்படுகிறது. 6 முகங்களின் செயல்களும் 12 கைகள் ஆற்றும் பணிகளும் கூறப்படுகின்றன. ஒரு முகம் உலகைச் சூழ்ந்துள்ள இருளை போக்க பல கதிர்களை வீசி ஒளி தருகிறது. ஒரு முகம் அன்பர்கள் புகழ மகிழ்ந்து வரம் தருகிறது. ஒரு முகம் விதிகளின்படி மந்திரத்தை குறைகள் வராதபடி கூர்ந்து கவனிக்கிறது. ஒரு முகம் மற்ற வேதங்களிலும் நூல்களிலும் உள்ள பொருள்களை ஆராய்ந்து முனிவரை காக்கும் வகையில் திசைகளையெல்லாம் நிலவைப் போல வெளிச்சப்படுத்துகிறது. ஒரு முகம் அசுரர் முதலிய தீயவர்களை அழித்து களவேள்வி செய்கிறது. ஒரு முகம் கொடி போன்ற இடையை கொண்ட குரமகள் ஆகிய வள்ளியுடன் சிரித்து மகிழ்ந்திருக்கிறது என்று 6 முகங்களின் அருள் தோற்றத்தை வருணிக்கிறார் நக்கீரர். இதைப் போலவே 12 கைகளும் புரியும் திருச்செயல்களும் சிறப்பாக கூறப்படுகின்றன. சென்று அவனைக் கண்டு நல்லருள் ஆகிய செல்வம் பெறலாம் என்பது சொல்லப்படுகிறது. நட்சத்திரக்குறி பழனி சென்றாலும் பார்க்கலாம். திரு ஆவினன்குடி என்னும் பழனி மலையில் எழுந்தருளும் முருகனின் அழகு தோற்றம் காட்டப்படுகிறது. முனிவர் தேவர் மற்றும் உருத்திரர் திருமால் முதலிய தெய்வங்களும் முருகனை வழிபடுகின்றனர். பிரணவம் என்னும் மந்திரம் தெரியாததால் முருகனால் சிறையில் அடைக்கப்பட்டான் பிரமன்.
அவனை விடுவிக்குமாறு இவர்களெல்லாம் வந்து வழிபடுவதாக நக்கீரர் பாடுகிறார். ஏரகம், திருத்தணிகை மற்றும் குன்றுதோறாடல். 3 தீ வளர்த்து அந்தணர்கள் வழிபடும் திரு ஏரகம் சென்றாலும் முருகன் அருள் கிடைக்கும் என பாடுகிறார். திருத்தணிகை முதலிய குன்றுதோறும் அழகிய மகளிருடன் கைகோத்து ஆடல் கோலத்துடன் அமைந்த தோற்ற பொலிவைக் கண்டு மகிழச் சொல்கிறார். நட்சத்திரக்குறி பழமுதிர் சோலை சென்று பணிந்து வேண்டுக. அடுத்ததாக பழமுதிர் சோலை சென்று முருகனைக் கண்டு அருள் பெறலாம் என்று முடிக்கிறார் நக்கீரர். தினை அரிசியை பரப்பி வைத்து ஆட்டுக் கிடாயை அறுத்துப் பலி செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து வேற்றுமை பாராமல் அடியவர்க்கு அருள் செய்வான் முருகன் என்று பாடுகிறார். இறைவனின் எங்கும் நிறைந்த தன்மை இவ்வாறு காட்டப்படுகிறது. முருகனைக் கண்டவுடன் வழிபடும் முறை என்ன என்பதையும் சொல்லித் தருகிறார் நக்கீரர். முருகனின் பிறப்பு முதல் தொடங்கி அவனது சிறப்புகள் எல்லாம் இப்பகுதியில் ஒவ்வொன்றாக உணர்ச்சி மிக்க தமிழ்நடையில் உரைக்கப் பெறுகின்றன. இவை அனைத்தையும் உணர்ந்து பாடி அவன் அடி பணிந்தால் உன்மீது அன்பு கூர்ந்து இனிய மொழிகள் பல கூறி பெறுவதற்கு அரிய பரிசில்கள் தருவான் என்கிறார். விளிவு இன்று இருள்நிற முன்னீர் வளைய உலகத்து ஒருணியாகித் தோன்ற விழுமிய பெறலரும் பரிசில் நல்கும். 292 முதல் 95 வரை. விளிவு இன்று சமன் அழிவு இன்றி முன்னீர் சமன் கடல் வளைய சமன் சூழப்பட்ட விழுமிய சமன் மிக உயர்ந்த பெறல் அரும் சமன் பெறுவதற்கு அருமையான இருண்ட கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் நீ ஒருவன் மட்டுமே வீடுபேறு அளிப்பதற்கு உரியவனாக ஆகிவிட்டதைப் போல் அழிவின்றித் தோன்றும்படி மிக உயர்ந்த பெறுவதற்கு அரிய பரிசிலை உனக்குத் தருவான் என்பது இவ்வடிகளின் பொருள். கூர்ந்து சிந்தித்தால் அந்த பரிசில் அறிவின் தெளிவாகிய மெஞ்ஞானம் என்பதை உணரலாம். அதை பெற்றால் நீயும் வீடுபேறு அடையும் தகுதி பெறுவாய், உலகில் உள்ள மற்றவர்களுக்கும் அதை பெற வழிகாட்டுவாய் என்ற நுட்பமான உட்பொருளுடன் நக்கீரர் பாடுகிறார். நல்ல இலக்கியம் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருளும் தரும் வகையில் அமைய வேண்டும் என்னும் தமிழ் இலக்கிய கோட்பாட்டை அறிவீர்கள் அல்லவா? மற்ற இலக்கியங்கள் எல்லாம் அறம், பொருள், இன்பம் பற்றி கூறி அவ்வழி நடந்து வீடு பெறும் வழியை குறிப்பாக உணர்த்தும். வீடு பெறுவதை மட்டுமே நோக்கமாக இலக்கிய பொருளாக வைத்து முதலில் பாடிய பெருமைக்கு நக்கீரர் உரியவர் ஆகிறார். அருள் பெற வழி கூறும் ஆற்றுப்படை பாடியதால் அவர் இந்தச் சிறப்பை அடைகிறார். பொருநராற்றுப்படை. பொருநர் என்ற சொல் இரு பொருள் தரும். போர் வீரர்களையும் கிணை, தடாரி முதலிய பறைகளை முழக்கி பாடி ஆடும் கலைஞர்களையும் குறிக்கும். பாடும் பொருநர் ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என பல வகையினர். இப்பாட்டில் இடம் பெறுபவர்கள் தடாரிப் பறை கொட்டி போர்க்களம் பாடும் பொருநர் ஆவர். சோழன் கரிகால் பெருவளத்தானிடம் பரிசில் பெற்று திரும்பும் பொருநன் பெறாதவனுக்கு வழி கூறி அனுப்புவதாக அமைந்த இப்பாட்டு 248 அடிகளை உடையது. இதனை இயற்றியவர் முடத்தாம கண்ணியார். பொருநரும் விரலியும். பொருநர் விழாக்களில் கூடித் தங்கள் இசைத்திறனைக் காட்டுவர், ஊர்விட்டு ஊர் செல்வர். போர் நடந்து முடிந்த களங்களுக்குச் சென்று வென்றவரை சிறப்பித்து பாடுவர். அவர்களுடன் செல்லும் விரலி முடி முதல் அடிவரை சிறந்த அழகு பொருந்த பெற்றவள் ஆவாள். வள்ளல்களை பாடி பரிசிலாகத் தேர், யானை முதலியவற்றை பெறுவர். பொருநர் பொன்னால் ஆகிய தாமரை பூவை பெறுவர். விரலியர் பொன்னரி மாலைகள் பெறுவர். நட்சத்திரக்குறி வள்ளல் வளவனின் பெருமைகள். சோழன் கரிகால் பெருவளத்தான் திருமாவளவன் என்றும் சிறப்பிக்கப்பட்டவன். உருவ பஃப்ரேர் இளஞ்சேட் சென்னியின் புதல்வன், தாய் வயிற்றிலே இருந்த அரச உரிமை பெற்று பிறந்தவன். இவன் மனைவி நாங்கூர் வேண்மாள். இவன் மிக இளம்வயதிலேயே வெண்ணி பரந்தலை என்னும் இடத்தில் சேரமான் பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னனையும் வென்றான். எளியவரையும் நட்புடன் விரும்பி விருந்தோம்பும் பண்பாளன். பாணர் முதலிய கலைஞர்கள் பல நாட்கள் தங்கியிருந்துவிட்டு ஒருநாள் தயங்கி எங்கள் ஊருக்குப் போகிறோம் என்று சொன்னாலும் சினம் கொள்வது போல் நோக்கி வருந்துவான். இசைக்கலைஞரின் ஏழிசைக்கு தக்க மதிப்பு தரும் வகையில் ஏழ்த்தி அவர்கள் பின்னால் நடந்து சென்று வழி அனுப்பி வைப்பான். யானை கூட்டத்தையும் பொன் பொருளையும் கணக்கின்றி வழங்குவான். இவனது நல்லாட்சியில் நாடு வளம் மிகுந்து செழித்தது. காவிரி ஆறு பெருகி வந்து நாட்டை வளம் பெறச் செய்தது. நூலின் அமைப்பு. ஆற்றுப்படுத்தும் பொருநன் வழியில் கண்ட பொருநனை அவன் சிறப்பை கூறி அழைக்கிறான். அவனது பாலை யாழின் தோற்றத்தை வருணிக்கிறான். விரலியின் மேனி அழகை முடி முதல் அடிவரை வருணிக்கிறான். தான் கரிகால் வளவனைக் காணச் சென்ற போது அவன் விருந்தோம்பிய சிறப்புகளை எடுத்துரைக்கிறான். உண்ட உணவின் வகைகளைச் சுவைப்படச் சொல்கிறான். பல நாள் இருந்து ஒரு நாள் பிரிந்து போகிறோம் என்று கூறியதற்கு அவ்வள்ளல் வருந்தியதைச் சொல்கிறான். அவன் கொடுத்த பரிசில்களை விரித்துரைக்கிறான்.
நீ சென்றால் இன்ன பரிசில்கள் பெறுவாய் என்று சொல்கிறான். சோழனது நாட்டின் 4 நிலத்தின் வளங்களை எடுத்துச் சொல்கிறான். அவன் நாட்டு மக்கள் வாழும் இனிய வாழ்வை கூறுகிறான். மன்னனின் வீரத்தையும் ஆளும் செங்கோல் திறத்தையும் புகழ்கிறான். கரிகாலனின் சோழ நாட்டை வாழ்த்துகிறான். பண்மீட்டும் யாழ் மணப்பெண் போலத் தோன்றும். புலவர் முடத்தாம கண்ணியாரின் கவிதை திறம் பாடல் முழுக்கச் சிறப்பாக விளங்குகிறது. பாலை யாழை பற்றிய வருணனை மிகச் சிறப்பாக உள்ளது. அந்த யாழின் முழுத்தோற்றம் திருமணம் செய்த புதுப்பெண்ணை நீராட்டியது போல் இருக்கிறது என்று கூறும் உவமை அழகானது. மணம் கமழ் மாதரை மண்ணி அன்ன காட்சி 20. பசி தீர்ந்தது பல்லும் தேய்ந்தது. கரிகாலனின் விருந்தோம்பல் சிறப்பை பொருணன் கூறும் பகுதிகள் இனிய சொல்விருந்தாக அமைந்துள்ளன. சென்ற நாள் தொட்டு பகலும் இரவும் மூச்சுக்காற்றுக்கு கூட உள்ளே இடம் இன்றி கொழுப்புடைய கரியையே உண்டனர். அதனால் பொருணனுக்கும் அவன் கூட்டத்தார்க்கும் பற்கள் தேய்ந்து போயினவாம். இதை புலவர் அழகான உவமை கொண்டு விளக்குகிறார். பல்லே கொல்லை உழுகொழு ஏப்ப எல்லையும் இரவும் ஊன்தின்று மழுங்கி. 117 முதல் 118 வரை. கொல்லை சமன் நிலம், உழுகொழு சமன் உழுகின்ற ஏர்முனை கொழு, எல்லை சமன் பகல், ஊன் சமன் கரி மாமிசம். நிலத்தை உழுது உழுது தேய்ந்து போன ஏர் முனை கொழுவை போல ஊன் தின்று தின்று பற்கள் தேய்ந்து போயின என்கிறார். பழைய ஆடையும் புதிய ஆடையும். பொருணன் அணிந்திருந்த பழைய ஆடையில் ஈரும் பேனும் இருந்து அரசாள்கின்றன. அது வேர்வையில் நனைந்து அழுக்கில் திரண்டு கிழிசல்களை மீண்டும் மீண்டும் தைத்ததால் வேறு நூல் நுழைந்த கந்தலாகி விட்டது. அதனால் துணி நெய்தது போல் இல்லை, தைத்தே செய்தது போல் இருக்கிறது. இந்த பழந்துணியை நீக்கி விட்டு உடுத்துக்கொள்ள கரிகாலன் கொடுத்த ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? நூல் இழை ஓட்டிய வழி எது என்று கண்பார்வை கூட நுழைந்து கண்டுபிடிக்க முடியாதாம். அவ்வளவு நுண்மை. பூவேலைப்பாடு கனிந்து இருக்கிறதாம். பாம்பு உரித்த தோல் போல் மென்மையாய் உள்ளதாம். நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கனிந்து. அறவுரி அன்ன அறுவை நல்கி. 82 முதல் 83 வரை. அறவுரி சமன் பாம்பு உரித்த தோல், அறுவை சமன் ஆடை. நட்சத்திரக்குறி திணை மயக்கம். நிலப்பரப்பை பற்றிய வெறும் வருணனையாக இல்லாமல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து அறிய முடியாதவாறு கலந்திருக்கின்றன என்று புலவர் பாடுகிறார். இது திணை மயக்கம் எனப்படும். மயக்கம் என்றால் கலப்பது என்று பொருள். பொருநராற்று படையின் தனிச் சிறப்பு வாய்ந்த பகுதியாக இது அமைந்துள்ளது. எந்த பொருளுக்காகவும் வேறு ஒரு நாட்டை எதிர்பார்க்க தேவை அற்ற தன்னிறைவு கொண்ட நாட்டை தம் மன்னன் ஆள்கின்றான் என்பதை வலியுறுத்த புலவர்கள் திணை மயக்கம் பாடுவார்கள். இந்த நாடு தன் அளவில் ஒரு தனி உலகமாகவே உள்ளது என்பதையும் பரப்பில் பெரியது என்பதையும் இது குறிப்பால் உணர்த்துகிறது. மழைவளம் இல்லாமல் போனால்தான் பாலை நிலம் தோன்றும். எங்கள் மன்னனின் நல்லாட்சி காரணமாக மழைவளம் குறைவதே இல்லை, அதனால் அவனது நிலம் வளம் மிகுந்து உள்ளது என்பதையும் இது குறிப்பாக உணர்த்துகிறது. வாழும் மக்களை பற்றியும் பாடுகின்றனர். இதனால் தனி ஒரு வள்ளலை புகழும் பாட்டாக அமையாமல் அவனது குடிமக்களையும் புகழுவதாக பாட்டு அமைந்து விடுகிறது. பிற்காலத்தில் குடிமக்களை முன் நிறுத்தி காப்பியங்கள் தோன்ற இது வழி வகுப்பதாகவும் அமைந்துள்ளது. பொருநராற்று படையில் 4 வகை நில மக்களை பற்றியும் சிறப்பாக பேசப்படுகிறது. மருத நிலத்தில் பெடை மயில்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றன. ஆண் மயில்களோ பூக்களில் பாடும் வண்டுகளின் இசை கேட்டு நெய்தல் நிலத்துக்கு வந்து ஆடுகின்றன. களமர்கள் உழவர்கள் கரும்பை அரைக்கும் ஓசை, நெல்லை அரிக்கும் ஓசை இவற்றை கேட்டு சலிப்பு ஏற்பட்டால் நாரைகள் பகன்றை முதலிய மருத நில மரங்களை விட்டு நீங்கி தோன்றி காயா முல்லை மலர்கள் பூத்த முல்லை நிலம் தேடிச் செல்லுகின்றன. அதுவும் வெறுத்தால் உடனே நெய்தல் நிலக்கடற்பகுதிக்கு வந்து இறால் மீனை உண்டு பூத்த புன்னை மரக்கிளையில் கூட்டில் தங்குகின்றன. அங்கு அலை ஓசை தொல்லை செய்தால் மருத நிலத்தின் பனை மரத்தின் மடலில் கூடு கட்டுகின்றனவாம். மக்களும் இதை போன்றே மருத நிலத்து களமரின் இசையில் சலிப்பு ஏற்பட்டால் முல்லை படர்ந்த காட்டு நிலத்துக்குச் சென்று அந்த நிலத்தை பாராட்டுவார்களாம். அந்த இடத்து வாழ்க்கையில் சலிப்பு வந்தால் உடனே மருத நிலத்துக்கு போய் அந்த நில ஒழுக்கத்தை புகழ்வார்களாம். கடற்கரை பாக்கத்தில் வாழும் மீனவர்கள் அந்த வாழ்க்கையில் சலிப்பு வந்தால் உடனே அருகில் இருக்கும் மலை நிலத்துக்குச் சென்று குறிஞ்சியை புகழ்ந்து பாடுவார்களாம். குறிஞ்சி நிலத்து மக்கள் அங்கு விளையும் பொருள்களான தேனையும் கிழங்கையும் மீனவரிடம் கொடுத்து மாற்றாக மீன் நெய்யையும் மதுவையும் பெறுவார்களாம். இனிய கரும்பையும் அவலையும் விற்கும். மருத நிலத்து மக்கள் அவற்றுக்கு ஈடாக குறிஞ்சி மக்களிடமிருந்து மான்கறியையும் கள்ளையும் பெறுவார்களாம்.
குறிஞ்சி பண்ணை நெய்தல் நிலப்பரதவராகிய மீனவர் பாடுவார்களாம். மலைக்குறவர்கள் நெய்தல் பூ மாலையைச் சூடுவார்களாம். முல்லையாகிய காட்டுநில மக்கள் மருத பண்ணை பாடுவார்களாம். காட்டுக்கோழி வயலில் நெல் கதிரை மேயுமாம். மருத நில வீட்டுக்கோழி மலையில் விளையும் தினை கதிரை கொத்துமாம். மலையில் உள்ள மந்திகள் நெய்தல் நில உப்பங்கழியில் மூழ்கி விளையாடுமாம். கழியில் இருக்கும் நாரைகள் அஞ்சி பறந்து போய் மலை மீது அமருமாம். பொதுவாக எப்போது மக்கள் ஒரு நாட்டை விட்டு நீங்கி இடம் பெயர்வார்கள், அந்த நாட்டில் வளம் குன்றி பஞ்சம் ஏற்பட்டால் தான் அதை விட்டு நீங்கி வேறு இடம் செல்வார்கள். ஆனால் இந்த நாட்டில் வறட்சியோ பஞ்சமோ ஏற்படுவதே இல்லை. அதனால் இங்குள்ள மக்கள் இடம் பெயர்வது அந்த இடத்தின் இன்ப வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படும் போது மட்டும்தான் என்று புலவர் பாடுகிறார். கரிகால் வளவனின் நாடு எந்த காலத்திலும் வளம் குறையாதது என நயமாக உணர்த்துகிறார். பசியும் பிணியும் இருந்தால் தானே மக்களுக்குள் பகையும் வெறுப்பும் இருக்கும். இங்கு பலவகை நில மக்களிடையிலும் ஒற்றுமை நிலவியது என்று உணர்த்துகிறார் அல்லவா. நட்சத்திரக்குறி கல்லும் உருகும், வில்லும் வேலும் நழுவும். பொருநர் பாலை யாழை மீட்டி பாலை பண்பாடுவர். அது துயரச் சுவை நிரம்பிய இசை. கல்லையும் உருக்கும் அந்த இசையின் ஆற்றலை புறநராற்றுப்படை அருமையாக கூறுகிறது. ஆறலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மறையின் பாலை 21 முதல் 22 வரை. வழிப்பறி செய்யும் கள்வர்கள் வழியில் நடந்து செல்பவரை கொல்வதற்காக கையில் வில், வேல் முதலிய கொலை கருவிகள் வைத்திருப்பர். பாலை பண்ணை கேட்டால் அவர்களின் மனம் உருகி இக்கொலை கருவிகள் கையிலிருந்து தாமாக நழுவி கீழே விழுந்து விடுமாம். அருளுக்கு மாறுபாடான கொலைவெறியும் அவர்கள் நெஞ்சை விட்டு கழன்று ஓடி விடுமாம். கல்மனம் கொண்ட கொலையாளிகள் நிலையே இப்படி என்றால் கொடையாளிகளான வள்ளல்களின் அருள் உள்ளம் இசையால் எவ்வளவு கனிந்திருக்கும். சிறுபானாற்றுப்படை. உய்மாநாட்டின் மன்னன் நல்லியக்கோடனை இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவர் பாடிய பாட்டு இது. சீரியாழ் என்னும் செங்கோட்டு யாழை இசைக்கும் யாழ்ப்பாணன் சிறுபாணன் எனப்படுவான். சிறுபாணனை நல்லியக்கோடனிடம் செல்லும்படி ஆற்றுப்படுத்துவதால் 269 அடி கொண்ட இப்பாட்டுச் சிறுபானாற்றுப்படை என பெயர் பெற்றது. நட்சத்திரக்குறி நல்லியக்கோடனின் நல்லியல்புகள். வீரம் மிக்க ஓவியர் குடியில் பிறந்தவன் நல்லியக்கோடன். திண்டிவனம் என்னும் பெயருடன் இப்போது இருக்கும் நகரை உள்ளடக்கிய கிடங்கில் என்ற நகரமாகிய மாவிலங்கை, ஏர்பட்டினம், ஆமூர், வேலூர் என்னும் நகரங்கள் இவனுடையவையாக இருந்தன. இயம் என்ற சொல் இசைக்கருவி என்ற பொருள் கொண்டது. தன் பெயரிலேயே இச்சொல்லை கொண்ட இவ்வள்ளல் இசைக்கலைஞர்களுக்கு பொருளை வாரித் தந்து அவர்களையும் கலைகளையும் வாழ வைத்திருக்கிறான். இவன் காலத்தில் இவனுக்கு ஒப்பான கொடையாளிகள் எவரும் இல்லை. இவனது பெரிய கோட்டை வாசல் இசைக்கலைஞர்கள், புலவர்கள், அருமறை அந்தணர் ஆகியோர் எளிதில் சென்று வரும் வண்ணம் எப்போதும் விரியத் திறந்திருக்கும். ஆனால் பகைவர் எவரும் நுழைய முடியாது. இது தெய்வங்கள் இருக்கும் மேருமலை ஒரு கண்ணை விழித்து பார்ப்பது போன்ற தோற்றம் தருவதாக இந்நூல் பாடுகிறது. இவன் உயர் பண்புகள் அனைத்தும் கொண்டவனாக இருந்திருக்கிறான். செந்நன்றி அறிதல், சிற்றினம் சேராமை, இனிய முகமலர்ச்சியுடன் எப்போதும் இருத்தல் இவனது சிறப்புகள். சிறந்த அறிவுடையோர் மட்டுமே இவனை சுற்றி இருப்பார்கள். அந்த உயர்ந்தோர் புகழும் செயல்களை மட்டுமே செய்வான். தன்னை பணிந்தவர்கள் மீது மாறாத அன்பு கொண்டவன். கொடிய சினம் இல்லாதவன். ஆண்மை மிக்க பகைவர் கூட்டத்தில் புகுந்து அதைச் சிதைக்கும் வீரமும் ஆற்றலும் மிக்கவன். தன் படை தளரும் இடத்தில் தான் சென்று அதை தாங்கும் உறுதி மிக்கவன். வாழ் வீரர்கள் புகழும் வலிமை மிக்கவன். எண்ணியதை அப்படியே நிறைவேற்றும் திண்மை உடையவன். தான் காதலிக்கும் மகளிரால் விரும்பப்படுபவன். அவர்கள் வசம் ஆகிவிடாமல் அவர்களை அன்பால் ஆதரிப்பவன். தன்னைப்போல் அறிவுடையவர்கள் நடுவே அறிவால் உயர்ந்து விளங்குபவன். அறிவில்லாதவர் இடம் எனில் தானும் அறியாமை உடையவன் போல் நடந்து கொள்பவன். சிறந்த மன்னனுக்கு திருக்குறள் வகுக்கும் எல்லா தகுதிகளையும் கொண்டு விளங்கியவன். கலைஞர்களின் திறன் அறிந்து பரிசில் வழங்கும் தன்மையாகிய வரிசை அறிதலில் வல்லவன். திறமை இல்லாதவர்க்கும் இல்லை என்று சொல்லாமல் ஈகை செய்யும் பண்பாளன். பிடிக்கணம் சிதறும் பெயல்மழை தடக்கை. பல்லிய கோடியர் புரவலன். பெண் யானை கூட்டத்தை பரிசிலாக மழைத்துளிகள் போல் சிதறி வழங்கும் பெரிய கையை உடையவன். பல இசைக்கருவிகளையும் இசைக்கும் கலைஞர்களின் புரவலன் என்ற இந்நூல் இவனை பாராட்டுகிறது. யானைகளை மழை துளிகள் போல் சிதறும் கை இன்னும் அழகிய கற்பனை வியப்பு தருகிறது அல்லவா. பல அறிஞர் கலைஞர் சூழ்ந்திருக்க நடுவில் இவன் பல விண்மீன்களுக்கு நடுவே பால்நிலவு போல வீற்றிருக்கிறானாம். இவ்வாறு நல்லியக்கோடனின் நல்ல இயல்புகளை நல்லூர் நத்தத்தனார் பாடுகிறார். நூல் அமைப்பு.
பாணர்கள் சந்திக்கும் சூழல். விரலியின் முடி முதல் அடிவரையான வருணனை. இவற்றை அடுத்து வள்ளல் நல்லியக்கோடன் தரும் பரிசு மூவேந்தரின் தலைநகர்களை காட்டிலும் செழுமையானது என்று கூறுகிறான் பாணன். கடையேழு வள்ளல்களின் பெருமை கூறி அவர்கள் 7 பேர் சேர்ந்து தாங்கிய ஈகை என்னும் பாரத்தை இவன் ஒருவனே தாங்கி இழுத்துச் செல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வள்ளலிடம் செல்வதற்கு முன்பு தான் இருந்த வறுமை நிலையை உருக்கமாகச் சொல்கிறான். வள்ளலிடம் செல்லும் வழியில் அவன் நாட்டின் 4 வகை நிலங்களிலும் உள்ள அவனது குடிமக்களின் விருந்தோம்பல் சிறப்பும் சொல்லப்படுகிறது. நல்லியக்கோடனை அடைந்தவுடன் அவன் தரும் வரவேற்பு, விருந்தோம்பல், பரிசில் இவை பற்றி கூறுகிறான். அவனது புகழையும் பெருமையையும் கூறி முடிக்கிறான். நட்சத்திரக்குறி கவிதை நலம். பாட்டின் தொடக்கமே அழகு மிக்க உருவகங்கள் கொண்ட இயற்கை வருணனையுடன் அமைந்துள்ளது. மூங்கில் ஆகிய தோள்களை உடைய நிலம் ஆகிய பெண்ணின் மார்பகங்களான மலைகளுக்கு இடையே தவழும் முத்து மாலையாக காஞ்ஞாறு காட்டாறு காட்டப்படுகிறது. மழை வெள்ளத்தால் அந்த ஆறு பெருகி ஓடிய போது படிந்த கருமணல் நிலம் என்னும் பெண்ணின் விரிந்த கூந்தலாக உருவகப்படுத்தப்படுகிறது. வெள்ளத்தால் உடைந்த கரையில் இருக்கும் சோலையில் பூத்த மரக்கொம்பிலிருந்து குயில்கள் குடைந்து உதிர்த்த வாடிய புது பூக்கள் அக்கூந்தலில் பூச்சூட்டியது போல உள்ளன. புறநராற்றுப்படையில் உள்ளது போலவே விரலியின் அழகு தலை முதல் கால் வரை வருணிக்கப்படுகிறது. ஒன்றன் இறுதிச் சொல் அடுத்ததன் தொடக்கமாக அமையத் துடுக்கும். அந்தாதி என்னும் தொடை பற்றி அறிந்திருப்பீர்கள் அல்லவா? அந்த வகைச் செய்யுள் அழகோடு இந்த வருணனை பாடப்பட்டுள்ளது இந்நூலின் தனிச்சிறப்பு ஆகும். நடை துயரத்தாலும் வெயிலில் காய்ந்த கூர்மையான கல்முனைகளாலும் விரலியின் மெல்லிய சிறு காலடிகளில் கொப்புளங்கள் தோன்றி உள்ளன. இந்தச் சிறிய காலடி ஓடி இழைத்து வருந்தும் நாயின் நாக்கு போல் இருப்பதாக நத்தத்தனார் உவமிக்கிறார். அளவால் சிறியது, சிவந்த நிறம் கொண்டது, வேர்வை சொட்டுவது, கொப்புளங்கள் கொண்டது ஆகிய இந்த இயல்புகளின் ஒற்றுமையாலும் வடிவ ஒப்புமையாலும் இந்த அரிய உவமை சிறப்பும் பொருத்தமும் உடையதாக அமைந்துள்ளது. சாய் உயங்குநாய் நாவின் நலழில் அசை. வயங்கிழை உலறிய அடி. 16 முதல் 18 வரை. சாய் சமன் பொலிவை இழந்து உயங்கு நாய் சமன் வருந்தும் நாய். வயங்கு இழை சமன் ஒளிவீசும் நகை. சிலம்பு உலறிய சமன் வற்றிப்போன நீங்கிய நாய். ஒரு குறிக்கோள் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடும். பின் ஓரிடத்தில் இருந்து இழைக்கும். இந்த பாணனும் குழுவினரும் தங்களை ஆதரிக்கும் சிறந்த வள்ளலை தேடி நாடெங்கும் வீணாக அலைந்து திரிந்து களைத்து இங்கே அமர்ந்திருக்கின்றனர் என்பதையும் இந்த உவமை குறிப்பாக உணர்த்துகிறது. நகைகள் உலறிய என்னும் சொல்லாட்சியை பாருங்கள். இதற்கு உலர்ந்து போன, வற்றிப்போன என்று பொருள். சிலம்பு முதலிய நகைகளை இவர்கள் உடம்பிலிருந்து வறுமை வற்றிப்போகச் செய்துவிட்டதாம். பசுத்தியை அடக்க விற்று உண்டுவிட்டார்களோ? 4 வகை நில வளத்தையும் மற்ற நூல்களில் பாடுவது போல் திணை மயக்கமாக பாடவில்லை. நத்தத்தனார் புதுமையாக பாடுகிறார். இது அழகிய நில வருணனையாக அமையாமல் அந்நில மக்கள் தம் அழகிய பண்புகளின் வருணனையாகவே இருக்கிறது. நல்லியக்கோடனின் நாட்டினுள் அடி எடுத்து வைத்தாலே போதும் நம் வறுமை நீங்கிவிடும். அவனது குடிமக்களும் விருந்தோம்பும் பண்பு மிக்க வள்ளல்களாக உள்ளனர் என்று உணர்த்தும் வகையில் பாட்டு அமைந்து உள்ளது. அந்தந்த நிலமக்களின் சிறப்பான உணவு வகைகளையும் பற்றி தெரிவிக்கிறது. நட்சத்திரக்குறி வறுமை பற்றிய செழுமையான வரிகள். நல்லியக்கோடனை காண்பதற்கு முன்னால் சிறுபாணனின் குடும்பம் இருந்த நிலை கூறப்படுகிறது. அவன் வீட்டுச் சமையல் அறையில் பாத்திரங்களின் ஓசை கேட்கவில்லை. குட்டி போட்ட நாய் ஒன்றின் அவலமான முனகல் கேட்கிறது. பசி கொண்ட இன்னும் கண் திறக்காத மிக இளமையான குட்டிகள் அவை. தனக்கு உணவு இல்லாததால் பால் சுரக்காத தாயின் முலை காம்புகளை குட்டிகள் சுவைக்கின்றன. இதனால் வலி தாங்க முடியாமல் அந்த தாய் நாய் ஒலி எழுப்புகிறது. கூரையின் மூங்கில் கழிகள் இற்று விழுந்துவிட்டன. சுவர்களில் கரையான் புற்றெடுத்து காளான் பூத்திருக்கிறது. உண்பதற்கு எந்த உணவுப் பொருளும் இல்லை. பாணனின் மனைவி குப்பையில் வளர்ந்து கிடக்கும் இழிந்த கீரையான குப்பைக்கீரையை பறித்து வருகிறாள். அவள் இடை மிக மெலிந்து நுண்மையாய் இருக்கிறது. அழகினால் அல்ல, பசியினால். கீரைக்குச் சுவை ஊட்ட உப்பு கூட இல்லை. உப்பின்றி அதை வேக வைத்து தன் பெரிய கூட்டத்துடன் உண்கிறான் பாணன். இங்கே ஓர் இழிவான நிலை தனக்கு நேர்ந்ததை நினைத்து வருந்துகிறான். உணவு உண்ணும் பொழுது தங்கள் வீட்டின் கதவுகளை விரியத் திறந்து வைத்து சேர்ந்து உண்ண யாராவது வருகிறீர்களா என்று அழைத்த பிறகு உண்ணுவதே அன்றைய நாள் தமிழரின் வாழ்வியல் நடைமுறையாக இருந்தது. கதவை அடைத்து தாமே உண்பது இழிவு என்று கருதப்பட்டது. அந்த இழிச்செயலை தான் செய்ய நேர்ந்ததே என்று பாணன் வருந்துகிறான்.
இவன் கதவை அடைத்து உப்பின்றி வெந்த கீரையை உண்டதற்குக் காரணம் யாரும் பங்குக்கு வந்துவிடக் கூடாதே என்பது அல்ல. வாழ்வில் வறுமையை அடைவது எல்லார்க்கும் இயல்பானதுதான் என்பதை உணராத அறிவற்ற மக்கள் பலர் உள்ளனர். அவர்கள் இழிவாக பேசி புறங்கூறுவார்களே, அதற்கு நாணம் கொண்டுதான் என்று சொல்கிறான் பாணன். மடவோர் காட்சி நாணிக் கடையடைத்து இரும்பேர் ஒக்கலொடு உருங்குடன் மிசையும். 138 முதல் 39 வரை. மடவோர் சமன் அறிவற்றோர் கடை சமன் கதவு இரும்பேர் ஒக்கல் சமன் மிக பெரும் சுற்றம் உடன்மிசையும் சமன் சேர்ந்து உண்ணும் அந்த வறுமை எல்லாம் போய் ஒழியும்படி பொருளை வாரிக் கொடுத்தான் வள்ளல் நல்லியக்கோடன் என்று வாழ்த்துகிறான். மேலும் சில சிறந்த உவமைகள் யாழின் வருணனை இப்பாட்டிலும் சிறப்பாக அமைந்துள்ளது. மிகச் சிறந்த உவமைகள் கூறியுள்ளார் நத்தத்தனார். நறுமணம் மிக்க காய்ந்த பெரிய மரத்தை கடல் அலைகள் கரையில் ஒதுக்கி இருக்கின்றன. அந்த மரம் ஒட்டகம் உறங்குவது போல் கிடக்கிறதாம். மூங்கிலை உடைத்து பிளந்தால் உள்ளே ஒருவகை வெண்ணிறத்தோல் இருக்கும். அதை போன்ற மெல்லிய தூய்மையான வழவழப்பான வெள்ளை ஆடைகளை நல்லியக்கோடன் பாணர்க்கு வழங்குவானாம். இந்நூலின் பல சிறப்புகளில் ஒன்று கடையெழு வள்ளல்கள் பற்றிய முழுமையான வரலாற்று செய்தி சுருக்கமாக இந்நூலில்தான் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாணாற்றுப்படை. பேரியாழ் இசைக்கும் பாணன் பெரும்பாணன் எனப்பட்டான். பெரும்பாணனை ஆற்றுப்படுத்துவதால் இந்நூல் பெரும்பாணாற்றுப்படை என்று பெயர் பெற்றது. இது 500 அடிகள் கொண்டது, பெரியது. இதுவும் பெயருக்குக் காரணமாய் இருக்கலாம். பாடப்படும் வள்ளல் தொண்டைமான் இளந்திரையன், பாடிய புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 பாட்டில் உள்ள பட்டினப்பாலை என்னும் இன்னொரு பாட்டையும் இயற்றியவர் இவர். ஆளுமை சிறப்பு. அந்நாளில் சேர, சோழ, பாண்டிய நாடுகளைத் தவிர அவற்றைச் சுற்றி பல சிறு நிலப்பரப்புகள் இருந்தன. இந்த குறுநிலங்களின் மன்னர்கள் வேளிர் என்று குறிப்பிடப்பட்டனர். இவற்றுள் தொண்டை நாடு பெரிய நிலப்பரப்பை உடையது. தொண்டை மண்டலம் எனப்பட்டது. அந்நாட்டு மன்னர்கள் தொண்டைமான் என்னும் சிறப்பு பெயர் பெற்றனர். இளந்திரையன் அந்த மரபில் வந்தவன். நல்லாட்சி திறனும் மிக்க வீரமும் கொண்ட இவன் சிறந்த புலவனாகவும் திகழ்ந்திருக்கிறான். நற்றிணையில் 3 பாடல்களும் புறநானூற்றில் ஒரு பாடலும் இவனால் பாடப்பெற்றவை. இவனது பெருமைகளை இந்நூல் பேசுகிறது. துரியோதனனையும் அவனது பெரும்படையையும் அழித்த ஐவராகிய பாண்டவரைப் போலத் தன் பகைவர்களையும் அவர்தம் துணைவர்களையும் அழித்தவன். இவனது தலைநகர் காஞ்சிபுரம். தன்னை தஞ்சம் என்று பணிந்தவர்களை பாதுகாப்பவன். எதிர்ப்பவர் நாட்டில் உள்ள ஊர் பொது மன்றங்களை மக்கள் நடமாட்டம் இல்லாத பாழ் மண்டபங்கள் ஆகும்படி அழிக்கும் ஆற்றல் கொண்டவன். காஞ்சியில் புறாக்கள் தங்கும் உயர்ந்த மாடங்கள் கொண்ட அரண்மனையில் அரியணையில் இருந்து அரசாட்சி செய்பவன். அக்காட்சி கீழே கடலில் கதிரவன் எழும் காட்சி போல் இருக்கிறது. மூவேந்தரும் கடலில் விளையும் சங்கு போன்றவர்கள் என்றால் இளந்திரையன் சங்குகளில் மிக உயர்ந்த வலம்புரிச் சங்கு போன்றவன். குழந்தையாக கடல் அலைகளால் கரையில் ஒதுக்கப்பட்டு திரையன் என்று பெயர் பெற்று பின் சோழனால் அரசன் ஆனவன் என்ற வரலாறும் இந்த நூலில் சுட்டப்படுகிறது. ஆட்சி சிறப்பு. வெற்றி வீரர்கள் பலர் நல்ல ஆட்சி வழங்கும் ஆட்சியாளர்களாகச் சிறப்பு பெற்றதில்லை. ஆனால் இளந்திரையன் ஆட்சி புரிவதில் திறமை வாய்ந்தவனாக விளங்கியிருக்கிறான். இவனது பாதுகாப்பு மிக்க அகன்ற பெரிய நாட்டில் ஆறலை கள்வர் எனப்படும் வழிப்பறி திருடர்கள் இல்லை. இடியும் கூட ஓசை எழுப்பி எவருக்கும் அச்சம் உண்டாக்காது. பாம்புகளும் மக்களை கடித்ததில்லை. புலி போன்ற காட்டு விலங்குகளும் யாருக்கும் துன்பம் செய்வதில்லை. அதனால் இளைத்த போது காட்டில் அச்சம் இன்றி இளைப்பாரி தங்கிப்போக விருப்பம் இருந்தால் தங்கிச் செல்வாயாக என்று பாணன் கூறுகிறான். அத்தம் செல்வோர் அலறத் தாக்கிக் கைப்பொருள் வௌவும் களவுயர் வாழ்க்கை கொடியோர் இன்று அவன் கடியுடை வியன்புலம் உருமும் உறாது அறவும் தப்பா காட்டு மாவும் உருகன் செய்யா வேட்டாங்கு அசைவுழி அசை நசைவுழி தங்கிச் சென்மோ இரவல். 39 முதல் 40 வரை. அத்தம் சமன் காட்டுவழி வௌவும் சமன் பறிக்கும் கடி சமன் காவல் வியன்புலம் சமன் அகன்ற நாடு உருமு சமன் இடி உறாது சமன் முழங்காது அரவு சமன் பாம்பு உருகன் சமன் துன்பம் வேட்டாங்கு சமன் விரும்பியபடி அசைவுழி சமன் இளைத்தபோது நசைவுழி சமன் விரும்பிய போது சென்மோ சமன் போவாயாக. எந்த அச்சமும் இன்றி எந்நேரமும் விரும்பியபடி பயணம் செய்யலாம் என்கிறான். மிகச் சிறந்த செங்கோல் மன்னர்கள் ஆளும் நாடு இவ்வாறுதான் இருக்கும் என்பதை சிலப்பதிகாரம் இதே கருத்துக்களை எடுத்துரைப்பதைக் கொண்டு நாம் தெளியலாம். அழகிய வருணனை. சிறந்த வருணனைகளையும் உவமைகளையும் இந்நூலில் காணலாம். எடுத்துக்காட்டாக முயல். இது சொல்லால் வரைந்த ஒரு கோட்டு ஓவியம் போல அழகாக வருணிக்கப்படுகிறது. முளரை தாமரை புலிதழ் புரையும் நெடுஞ்செவி குறுமுயல்.
114 முதல் 15 வரை. தாமரைப்பூவின் இதழை போன்ற நீண்ட செவியை உடைய குட்டை முயல். அரிய செய்திகள். வேதம் ஓதும் பார்ப்பனர் இல்லங்களில் வளர்க்கும் கிளியும் வேதம் ஓதும் என்ற செய்தி கூறப்படுகிறது. மற்ற நில மக்கள் தங்கள் சிறப்பு உணவை தந்து பாணனை விருந்தோம்புவது போல் அந்தணர் வீடுகளில் பருப்புச் சோறும் பால் சோறும் வழங்குவர் என்ற செய்தி தரப்படுகிறது. மாவடு ஊறுகாய் பற்றிய தகவலும் சொல்லப்படுகிறது. பொலியும் பொலி. வளமான வயலில் விளைந்த நெல்லை மேல் காற்றில் தூற்றிக் களத்தில் குவியலாக இட்டு வைத்துள்ளனர். இது பொலி எனப்படும். இந்த பொலியின் பொலிவை விளக்க அழகான உவமை கூறுகிறார் புலவர். உயரம், நிறம், மதிப்பு இவற்றால் இந்த பொலி வடக்கே உள்ள பொன்மலை ஆகிய மேரு மலை போல் காட்சி அளிக்கிறதாம். 240 முதல் 41 வரை. இளந்திரையனின் கொடை சிறப்பு. இளந்திரையனின் தலைநகர் காஞ்சி பலவகை பறவைகளும் வந்து கூடி உண்ணும் பழுத்த பெரிய பலா மரம் போன்றது. உலகில் உள்ள நகரங்களில் மிகச் சிறந்தது. அங்கு இருந்து அரசாளும் அவனைக் கண்டு வாழ்த்தி உன் பேரியாழை இசைத்து பாடினால் அவன் பாலின் ஆவியைப் போன்ற மெல்லிய ஆடையை உனக்கு தருவான். நிலவை போன்ற பெரிய வெள்ளித் தட்டைச் சூழ விண்மீன்கள் போன்ற பல சிறு தட்டுகளை பரப்பி உனக்கும் உன் சுற்றத்தார்க்கும் கொழுப்பு மிக்க இறைச்சியை உணவாகத் தருவான். முகமலர்ச்சியுடன் குறையாத விருப்பத்துடன் உறவுமுறை சொல்லிச் சொல்லித் தானே நின்று உண்ணச் செய்வான். உனக்கு பொன்னால் செய்த தாமரை பூவை பரிசாகத் தருவான். வண்டுகள் மொய்க்காததும் நெருப்பில் பூத்ததும் ஆன புதுமை பூ அது. விரலியர்க்கு பொன்னரி மாலைகள் தருவான். தேர்களையும் குதிரைகளையும் குறைவின்றி வழங்கும் வள்ளல் அவன் என்று பெரும்பாணன் வழி கூறி அனுப்புகிறான். மலைப்படுகடாம். ஆற்றுப்படை நூல்களுள் தனிச் சிறப்பு கொண்டது மலைப்படுகடாம். 583 அடிகள் கொண்ட மிகப்பெரிய இந்நூலுக்கு கூத்தராற்றுப்படை என்ற வேறு பெயரும் உண்டு. ஆசிரியர் பற்றி. இதனை இயற்றியவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் ஆவார். ஆகுளி, எல்லரி, குரல், குறும்பரந்தூம்பு, சிறுபறை, சீரியாழ், தட்டை, தண்ணுமை, துடி, தூம்பு, பதலை, பன்றிப்பறை, பாண்டில், பேரியாழ், முழவு முதலிய பலவகை இசைக்கருவிகள் பற்றி கூறியுள்ளார். குறிஞ்சி, படுமலை, மருதம் ஆகிய பண்களை பற்றியும் பாடியுள்ளார். யாழை பற்றிய சொல் ஓவியம் தீட்டுகிறார். அடர்த்தியான காட்டுவழியில் செல்லும் போது இசைக்கருவிகளுக்கு நேரும் இடையூறுகள் பற்றியும் அவற்றை தவிர்த்து கவனமாகச் செல்லும் வழிமுறைகள் பற்றியும் சொல்லியுள்ளார். இசைக்கலையில் நுண்மையான புலமையும் இசைக்கருவிகள் பற்றிய தெளிந்த ஆழமான அறிவும் உடையவர் இவர் என்று இவை காட்டுகின்றன. மலை சார்ந்த நிலப்பகுதி பற்றியும் அதில் காணப்படும் செடி கொடிகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், மக்கள் பற்றியும் மலையில் எழும் பல வகையான ஒலிகள் பற்றியும் அருமையான பல தகவல்கள் தரும் கலைக்களஞ்சியமாக இந்நூலை படைத்துள்ளார். பல்குன்ற கோட்டம் என்னும் மலை நாட்டை ஆண்ட நன்னன் சேய் நன்னன் என்னும் வேள் இந்நூலின் பாட்டுடை தலைவன் ஆவான். நவிரமலை இவனது மலை. சேயாறு பாயும் வளம் மிக்க இவனது நாட்டின் தலைநகர் செங்கண்மா. இப்போது செங்கம் என்று வழங்கும் இந்த நகரில் அக்காலத்தில் பெரிய கோட்டை மதில், அகழி, பெரிய தெரு, கடைத்தெரு, அரியணை அமைந்த அரசவை, நன்னனிடம் நல்லுறவு கொள்வதற்காக வந்து சிற்றரசர்கள் தம் காணிக்கை பொருளுடன் காத்திருக்கும் முன்றில் முற்றம் கொண்ட கோபுர வாசல் இவற்றை கொண்ட பெரிய அரண்மனை இருந்திருக்கிறது. இச்செய்திகளை இந்நூலில் இருந்து அறிகிறோம். நன்னனின் நல்ல பண்புகள். நன்னன் மிகச் சிறந்த கொடை வள்ளலாக இருந்திருக்கிறான். தேம்பாய் கண்ணி தேர்வீசு கவிகை ஓம்பா வள்ளல் 399 முதல் 400 வரை. தேர்களை பரிசாக வாரிச் சிதறும் கவிந்த கையையுடைய தேன் துளிக்கும் மாலையணிந்த தனக்கென்று எப்பொருளையும் வைத்துக் கொள்ளாத வள்ளல் என்றும். குன்றா நலிசைச் சென்றோர் உம்பல் 540. கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவு படாத நல்ல புகழ் உடையவர் மரபில் வந்தவன் என்றும் பாராட்டப்படுகின்றான். மிக்க மேன்மையான பண்பாளன். பிறருடைய குற்றங்களை பெரிது படுத்தாமல் குணங்களையே பாராட்டி அவர்களை உயர்வுபடுத்தும் சிறந்த சுற்றத்தை உடையவன். சிறந்த வீரன். பொய்யாத வாய்மை கொண்டவன். எதையும் ஆராய்ந்து செய்பவன். ஐம்பொறிகளையும் வென்ற புலன் அடக்கம் உடையவன் என்று கூத்தன் வாய்மொழிகளால் நன்னன் புகழ் பேசுகிறது இந்நூல். நூலின் தனிச்சிறப்புகள். பிற ஆற்றுப்படை நூல்களில் இல்லாத தனிச்சிறப்புகள் சிலவற்றை மலைப்படுகடாம் கொண்டுள்ளது. காடு அடர்ந்த மலைத்தொடர்களை தாண்டி நன்னன் இருக்கும் இடத்தை அடைய வேண்டும். இதனால் காட்டு வழிகளை பற்றி பரிசு பெற்ற கூத்தன் கூறுகிறான். அவ்வழிகளில் செல்பவர்க்கு ஆங்காங்கே வாழும் மக்கள் உணவு தந்து விருந்தோம்பும் பண்பாடு பற்றிச் சிறப்பாக எடுத்துரைக்கிறான். எடுத்துரைப்பதில் இந்நூல் மற்ற ஆற்றுப்படை இலக்கியங்களை ஒத்து அமைந்துள்ளது.
ஆனால் அந்த வழிகளில் உள்ள இடர்பாடுகளை எடுத்துரைத்து அவற்றை தவிர்த்துச் செல்லும் வழிமுறைகளை கூறுவதில் மற்ற நூல்களில் இல்லாத புதுமையை இந்நூலில் காண்கிறோம். விரலியை முடிமுதல் அடிவரை வருணிக்கும் பகுதி இந்நூலில் இல்லை. ஆனால் பேரியாழின் தோற்றம் பற்றி கூறும்போது அழகிய மங்கையை வருணிப்பது போல் அழகு தோன்ற பாடுகிறார் பெருங்கௌசிகனார். மலையை ஒரு பெரிய யானையாகவும் மலையில் எழும் பல்வகை இனிய ஓசைகளை யானையின் உடம்பு